சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி, மேப்பல் கிராமங்களில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் செய்தியாளரை சந்தித்தபோது, தனது தேவைக்காக திமுகவை திருமாவளவன் மிரட்டி வருகிறார். ஆட்சியில் பங்கு என்ற அவரது தேவை என்ன என்பது இப்போது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது. கோயில்களில் வளர்க்கப்படும் யானைகளின் பராமரிப்பை மேம்படுத்த வேண்டும். தமிழகத்தில் விசிக ஒட்டுமொத்த தலித்துகளின் கட்சி கிடையாது. பாஜக, பாமகவை பற்றி பேச திருமாவளவனுக்கு யோக்கியதை கிடையாது. அமெரிக்கா சென்ற முதல்வர் தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். சென்னையில் செயல்படும் கம்பெனிகளின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல்நலம் குறித்து சிகிச்சைக்காக முதல்வர் வெளிநாடு சென்றிருந்தால் அது பற்றி வெளிப்படையாக தெரிவித்து இருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல் திமுக கூட்டணியினருக்கு அமைச்சரவை பங்கு என்பது குறித்து அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை மொட்டையடித்து இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு அவர்களை விடுவித்து வருகிறது. இலங்கை இந்தியா மீனவர்களுக்கான ஒருங்கிணைந்த கூட்டம் நடைபெறுவதற்கு சில தாமதங்கள் ஏற்பட்டு வருகிறது. பாஜக ஆட்சியில் மீனவர்கள் பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டு வருகிறது. செல்போன் வைத்திருப்பவர்கள் எல்லாம் செய்தியாளர்களாகி விட்டனர். வரைமுறையின்றி செயல்படும் யூடியூப் சேனல்களை மத்திய அரசு வரையறைப்படுத்த கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளது. இப்போது யூடியூப் அவர்களுக்கும் சமுதாய கடமை உண்டு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். உத்தரகாண்டில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிறு நகரங்களிலும் தனியார் FM ரேடியோ நடத்த அலைவரிசை வழங்கப்பட்டு வருகிறது. பாஜகவிற்கு முருக பக்தர்களின் ஆதரவை பார்த்து திமுக முருகன் மாநாடு நடத்தியுள்ளது. இது எல்லாம் திமுகவின் தேர்தல் அரசியல் வெளிப்பாடு என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். தேசம் முழுவதும் கடந்த 2ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுப்பினர் சேர்ப்பு பணியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இந்த உறுப்பினர் சேர்ப்பு பணியானது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனோட ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மேப்பல் என்ற கிராமத்தில் நான் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அந்த உறுப்பினர்களை சேர்த்து இங்கே இருக்கிறோம். அது முடித்த பிறகு கடைவீதியில் நாம் உறுப்பினர்களை சேர்க்கறது சிவகங்கை நகரில். பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக முறையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர்களை சேர்த்து அந்த உறுப்பினர்கள் மூலியமாக புதுப்பித்தல் மூலியமாக கிளை தேர்தல், மண்டல தேர்தல், மாவட்ட தேர்தல், மாநில தேர்தல், அகில கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வருகிற இந்த 2 உறுப்பினர் சேர்ப்பு, அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஆர்கனைசேஷன்கள் என்று சொல்லுங்கள் அமைப்பு தேர்தல்கள் தான் நடக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு உறுப்பினர் சேர்ப்புக்கு வந்தது. நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். அவர் எதுக்கு இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்டு வச்சிருக்கிறாரு. அந்த டிமாண்டை அவர் அதனால் அவர் அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக, அதுவும் அவர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் அவருடைய அந்த டிமாண்ட் அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க கூட்டணி, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க 2 முருகன் கோயிலில் அடுத்தடுத்து 2 யானைகள் இறந்துருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன
கோயில்களில் பராமரிப்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய சார். அதே மாதிரி பாமக வந்து ஒரு ஜாதி கட்சி, அதே அந்த மதுவிலக்கு கூப்பிடலன்னு சொல்கிறது யாருன்னா திருமாவளவனுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல அவர் யார், அவருடைய கட்சி என்ன? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி க்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி கிடையாது. முதல்வர் வெளிநாட்டு பயணம், அமெரிக்கா பயணம், இந்த முதலீடு பற்றி ஒரு முதலீடுகள் ஏற்கனவே ஸ்பெயினில் கொண்டு வந்தார், துபாய் போனார். இரண்டாவது அவர் முதலீடுகளை கம்பெனிகள், பல கம்பெனிகள் ஏற்கனவே சென்னையிலேயே கூட உட்காந்து இந்த முதலீடுகளை பற்றிலாம் பேசியிருக்க முடியும். நான் நினைக்கிறேன் அது சில இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட போயிருக்கலாம். அதில் நான் தலையிட விரும்பலை. அது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். முதல்வருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நாங்கள் போக வேண்டியிருக்கிறது. போய் முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்ததுன்ற ஒரு வெளித்தோற்றத்தை சொல்லியிருக்க வேண்டியதன் மாநில தலைவர் வெளிநாடு சென்றதுக்கு அப்புறம் அதிமுக வந்து பாரதிய ஜனதா பக்கம் இணக்கமாக வருன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது சார். எப்படி சார்? நாங்கள் முகாம்களில் உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் இருக்காரு. அந்த திமுக அதிமுக யார் வந்தாலுமே கூட்டணி கட்சிகள் பங்கு கிடையாது, நல்லாட்சி. ஏன்னா அது அவங்கவுங்க யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்கள பொறுத்தது. நாங்கள் கொடுத்துருக்குறோம், தெலுங்கு தேசம் அமைச்சர் கொடுத்துருக்குறோம், ஏடிஎஸ் அமைச்சராக இருக்கிறாங்க. அனைத்தையும் கூட்டணி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மாநிலத்தில் சரிப்பட்டு வராதுன்றார். இல்லை, நான் வந்து எங்கள் இல்லை, நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் சார்? வரமுறை இல்லாமல் யூடியூப் சேனல் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குது? இது எல்லாருமே கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். காஸ்டிங் பாலிசி கொண்டு வர்றது, அந்த பாலிசி ஏற்கனவே ஜென்ரல் பப்ளிக் உங்களுடைய ஒப்பீனியனுக்கு தான் வெளியிட்டிருக்கிறோம். அதில் பொதுமக்கள் எல்லாருமே தங்களுடைய கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம். ஆனால் இதை வரமுறை என்பதை விட மொபைல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர். முன்னாடியெல்லாம் அண்ணாங்க நீங்கள் நம்மளாம் தான் ரிப்போர்ட்டர். இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க. பொறுப்புணர்வோடு அனைவரும் இயங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். மொட்டை அடித்து அனுப்பிச்சிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் மத்திய அரசாங்கம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உத்தரவில் உடனடியாக நாம் அவர்களை அவங்க கைது பண்ணால் உடனே துரிதமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கம் அவர்களை வெளியில் கொண்டு வந்து அமைச்சராக இருந்தால் அதில் தொடர்ந்து நம்ம கவனம் செலுத்தி மீனவர்களினுடைய நலனுக்காக, ஏன்னா மீனவர்கள் ராஞ்சிங் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தோம். அதே மாதிரி மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க, இன்னும் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த இரு நாடுகளினுடைய நலன் காக்கப்பட வேண்டும். நம்மளுடைய ஜேபி ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறது. அவங்க அரசியல் சூழ்நிலை, கொரோனா காலம், அதுக்கு அடுத்தது அரசியல் சூழ்நிலை, நம்மளுடைய மீனவர்களினுடைய பிரச்சனையானது சுமூகமாக தீர்க்கப்படும். இது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. நான் உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கும் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம். உடனடியாக அவர்களை நாங்கள் சொல்லியிருக்கோம், மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம். தப்பான தகவல் வருது சார், சேஃபாக இருக்காங்களா உங்களுக்கு சார்? அண்ணாபுரம் ஹோட்டலில் அரசியல் புரியான தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அண்ணாபுரம் சொல்லிங்க மீண்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சா இதை முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. சார், தனியார் எஃப்எம் சேனலுக்கு வந்து கேபினெட்டில் தனியார் எஃப்எம் சேனல்ஸ்க்கு ஸ்பெக்ட்ரம் அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. நாம் அதை இப்போ தான் ஆரம்பகட்ட வேலைகள் இருக்குது. அதில் எல்லோரும் பங்கு விற்குது. அதில் யார் யார் வர்றாங்க அது, ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, சின்ன நகரங்களில் கூட சிவகங்கை மாதிரி மாவட்டங்களில் கூட எஃப்எம் ரேடியோ வரணும் அப்படின்றது தான், எஃப்எம் வரணுன்றது தான். அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது நடத்துபவர்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் அது L1 யார் வந்து ஏலம் எடுக்கிறார், திமுகவுக்குள்ள காவிமயமாகிறதா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. 2021 அப்போது ஸ்டாலின் தேர்தல் நேரம் பயந்துக்கிட்டு வேலை தூக்குனார். ஸ்டாலின்னும் பேரை பெருசாக வச்சார். அப்புறம் இப்போ சுருக்கிட்டார் MK ஸ்டாலின். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கத்தில் இன்றைக்கு மக்கள்